குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்த வீக்கெண்ட் வந்து சாட்டர்டே சண்டே நான் என்னென்ன பண்ணேன்னு தான் இந்த வீக்கில் இந்த vlogல வந்து நம்ம பார்க்க போகிறோம். சாட்டர்டே சண்டே விட வெள்ளிக்கிழமை நைட்டு தான் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் ரொம்ப பிடிக்கும். லீவ் வருதுனாவே நம்ம ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுவோம். ஸ்கூல் படிக்கும்போதும் அந்த மாதிரி தான், காலேஜ் படிக்கும்போதும் அந்த மாதிரி தான், இப்போ வேலைக்கு வந்தாலும் அதே லட்சணம் தான். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து திருவிழா. அதனால நானும் என்னோடய ஆஃபீஸ் மேட் ஒருத்தங்க இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். நல்லா சிறப்பாக தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஆர்கெஸ்ட்ரா மாதிரி போட்டிருந்தாங்க. அதையும் போயிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஸ்கூல் பசங்க தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து சண்டேங்கிறனால இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக எல்லாம் ப்ரிப்ரேஷனெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து மார்னிங் நான் எடுத்த கிளிப்பு. ரொம்பவே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இருக்க ஏரியாவில். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கிங் ஒன்று போயிட்டு ஒரு 8000 ஸ்டெப்பு வந்து கவர் பண்ணிவிட்டு 7 மணிக்கு சிக்கன் ஷாப் போனோம். ஷாப் வந்து திறந்துருக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 8:30க்கு மாதிரி போயிட்டு சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கான ப்ரிப்ரேஷனெல்லாம் பண்ணி சிக்கன் பிரியாணியெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, என்னோடய ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு, அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு விஷயமா கால் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஏன் இன்னும் நீ வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்க, ஆல்ரெடி நீ எக்ஸ்பைரி ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க என்னைய பார்த்து. அந்த வேர்டு வந்து இருக்குது இல்லைங்களா, அது ரொம்பவே நான் அஃபண்ட் பண்ணுச்சு. என்ன எக்ஸ்பைரி ஆகிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியல. அதனால் வந்து மேரேஜுங்கிறது வந்து அவங்களோட இண்டிவிஜுவலை பொறுத்து தான். ஒருத்தங்க வந்து அவங்க எப்போ மேரேஜ் பண்ணுவாங்க, அவங்க மேரேஜ் பண்ணணுமா வேணாமா, அந்த மாதிரி அது இண்டிவிஜுவலோட டிசிஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைக்கிறப்ப வந்து நான் இந்த வயசில் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த வயசில் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம நடக்கிறது வந்து நடக்காது. காட் வந்து ஆல்ரெடி நான் என்ன டிசைட் பண்ணி வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன வேணால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அது உங்களோட வச்சுக்கோங்க. மற்றவங்க கிட்ட பேசி அவங்கள அஃபண்ட் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் சப்ஸ்கிரைப்